நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் பம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சட்டையின் கீழடை கலப்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழடை கலப்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உபாகமம் 34 10, 11, 12 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயைப் போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும். மோசே தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டார். ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது, மோசே தேவனோடு நெருக்கமான உறவு வைத்திருந்தார். இது இரவிலே மோசே குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் அன்பு வாலிப தம்பி தங்கைகளே, நீங்களும் மோசையைப் போல தேவனுக்காய் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் தேவனுடைய நாமத்தை உறுதிப்படுத்த வேண்டும். அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் தேவனுடைய நாமத்தை அறிவிக்க வேண்டும். அந்த ஆசையில்தான் இந்த மோசே என்ற தலைப்பை நான் எடுத்திருக்கிறேன். மோசை போல் நீங்கள் அனைவரும் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட வேண்டும். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஒரு மனிதனை வல்லமையாக பயன்படுத்திவிட்டு ஒரு மனிதனை பயன்படுத்த மாட்டேன் என்று சொல்கிறவர் அல்ல.
ரோமர் 10:34 அப்போஸ்தலர் 10:34, கலாத்தியர் 2:6, ரோமர் 2:11 3 வசனங்களும் விதமாய் சொல்கிறது தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று சொல்லி. இரண்டாவது, நான் கர்த்தர் நான் மாறாதவன் சொல்லியிருக்கிறார் மல்கியா 3:6 எபிரேயர் 13:8 சொல்கிறது இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறான்னு சொல்லி. அதனால் ஆண்டவர் மாறாதவர். அவரை பயன்படுத்திய மோசையை பயன்படுத்திய அதே ஆண்டவர் தான் இன்னும் மாறாதவராக இருக்கிறார், இன்னும் நம்ம மத்தியில் உயிருள்ளவராக இருக்கிறார். இந்த மோசையுடைய வாழ்க்கையில் முதலாவது எண்ணாகமம் 12:3 சொல்லுது, மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாக இருந்தான். சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தேவன் அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். சங்கீத புத்தகத்திலும் நிறைய ஆசீர்வாதங்கள் சாந்த குணமுள்ளவர்களுக்கென்றே பிரத்யேகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆசீர்வாத வசனங்களை சொல்லிவிட்டு நாம் அடுத்த இதை பார்க்க இருக்கிறோம். முதலாவது சாந்த குணமுள்ளவர்களை ஆண்டவர் எவ்விதமாக ஆசீர்வதிக்கிறாராம். சங்கீதம் 22:26 சங்கீதம் 22:26 சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். சாப்பாட்டை குறித்து அவர்களுக்கு ஒரு என்ன சொல்ல ஒரு அதிருப்தி இருக்காது. ஐயோ இது கறி போடலையே, கோழி இல்லையே, முட்டை இல்லையே, நான்வெஜ் இல்லையேன்னு சொல்லி அந்த சாப்பாடை குறித்து ஒரு அதிருப்தி அவர்களுக்கு இருக்காது. அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைவார்கள். ரெண்டாவது ஒரு ஆசீர்வாதம் சாந்த குணமுள்ளவர்களுக்கு சங்கீதம் 25:9 சொல்லப்பட்டிருக்கிறது. என்னது? சாந்த குணமுள்ளவர்களை கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார் என்று சொல்லி. சங்கீதம் 37:11 சாந்த குணமுள்ளவர்களுக்கு இன்னொரு ஆசீர்வாதத்தை சொல்கிறது. சாந்த குணமுள்ளவர்களுக்கு சங்கீதம் 37:11 சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாக இருப்பார்கள். 3 ஆசீர்வாதங்கள் இந்த ஒரே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் ஒருவேளை இந்த உலகத்தில் எனக்கு ஒரு துண்டு நிலம் கூட இல்லையே அங்கலாச்சிட்டு இருக்கலாம். ஆனால் சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். அது ஒன்று. ரெண்டாவது, அவர்களுக்கு மிகுந்த சமாதானம் இருக்கும். அது ரொம்ப முக்கியம் இல்லை. சமாதானமற்ற உலகத்தில் வாழ்கிறோம், மன நிம்மதியே இல்லை, என்ன செஞ்சாலும் ஒரு நிம்மதி இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். மூணாவது பெரிய ஒரு ஆசீர்வாதம் சாந்த குணமுள்ளவர்களுக்கு ஆண்டவர் மன மகிழ்ச்சியை தருகிறார். ஹாப்பினஸ். சங்கீதக்காரன் ஒரு தடவை சொல்லுவார், என் ஆத்மாவை மகிழ்ச்சியாக்கும் கர்த்தாவே உடைய அடியனுடைய ஆத்மாவை மகிழ்ச்சியாக்கும் சொல்லி மன மகிழ்ச்சியை தருகிறார் சாந்த குணமுள்ளவர்களுக்கு. சங்கீதம் 147:6 சாந்த குணமுள்ளவர்களுக்கு இன்னொரு ஆசீர்வாதத்தை சொல்கிறார். சங்கீதம் 147:6 கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார். இப்போ சாந்த குணமுள்ளவர்கள் வாழும் பொழுது வாழ்க்கையிலே உயர்வு கட்டளையிடுவோம், உயர்வு கிடைக்கும், உயர்த்தப்படுவோம் ஆண்டவரால். இன்னும் கடைசி ஒரு ஆசீர்வாதம் சங்கீதம் 149:4 சொல்லியிருக்குது, சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். இப்போ சாந்த குணமுள்ளவர்களுக்கு இத்தனை ஆசீர்வாதம். ஆண்டவர் கூட மலப்பிரசங்கத்தில் சொன்னார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:5 சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். அப்போது சாந்த குணமுள்ளவர்களுக்கு இத்தனை ஆசீர்வாதம் இருக்குது. மோசே சாந்த குணமுள்ளவனாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம்? எதுக்கு எடுத்தாலும் முன்கோபம் இருக்குதா? முன்கோபம் நமக்கு அழிவை கொண்டு வரும். முன்கோபம் அழிவை கொண்டு ஷார்ட் டெம்பர்னு சொல்கிறோம்ல, முன்கோபம் வாழ்க்கையில் அழிவை கொண்டு வந்து விடும். அதனால தான் கோபக்காரனோடு நடவாதே, உக்கிரமான மனுஷனுக்கு தோழனாகாதேன்னா வேதனை நம்ம எச்சரிக்கை செய்கிறது. உக்கிரமுள்ள மனுஷனுக்கு தோழனாகாதேன்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, மோசையிட்ட காணப்பட்ட இன்னொரு காரியம் என்னென்னா, எண்ணாகமம் 12:7 ஆண்டவரே மோசை குறித்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கிறார். என் தாசனாகிய மோசேயோ என் வீட்டில் எங்கு உண்மையுள்ளவன். என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். மோசே உண்மையுள்ளவனாய் இருந்தான். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 28:20 உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், உண்மையாய் நடக்கிறவர்களுக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கலாம், அந்த தொழிலே உண்மையாய் செய்யுங்கள். ஒருவேளை நீங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம், ஊழியத்திலே உண்மையாக இருங்கள். ஒருவேளை நீங்கள் உத்தியோகம் பார்க்கலாம், உங்கள் உத்தியோகத்திலே உண்மையாக இருங்கள். நீங்கள் என்ன செய்தாலும் உண்மையாக செய்யுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார் மத்தேயு 25:21-23 கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன் என்று சொல்லி. மோசையுடைய வாழ்க்கையில் அவனிடத்தில் சாந்த குணம் மாத்திரமல்ல, அவனிடத்தில் உண்மை இருந்தது. அது மாத்திரமல்ல, எபிரேயர் 11:24-25-26 வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து
அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவினிடம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். இந்த உலகத்தில் நாம் வெறுக்க வேண்டிய சில காரியங்கள் உண்டு. நாம் வெறுக்க வேண்டிய காரியம் என்ன? அநித்தியமான பாவ சந்தோஷங்கள், டெம்பரரி சின்ஃபுல் ப்ளஷர்ஸ். பாவமும் சந்தோஷத்தை கொண்டு வரும், அது கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அதுக்கு பிறகு அது அதிக துன்பத்தை கொண்டு வந்து இறுதியிலே நம்மளை நரக குழியிலே தள்ளிவிடும், பாதாளத்திலே தள்ளிவிடும். இதுதான் பாவம் கொடுக்க வர சந்தோஷத்துடைய ஆயுள். இதான் பாவம் கொண்டு வர சந்தோஷத்துடைய பலன். இதான் பாவம் கொண்டு வர சந்தோஷத்துடைய முடிவு. அது அந்த பாவம் கொண்டு வர சந்தோஷத்தை நம்ம வெறுக்கணும். மோசே அப்படி தான் செஞ்சான். அவன் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். தேவனுடைய ஜனங்களோடு நின்றான். காரணம் என்ன தெரியுமா? அவன் இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்தான். இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவில்லை அல்ல. ரோமர் 8:18 வேதம் சொல்கிறது, கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். மோசையிடம் காணப்பட்ட நல்ல குணங்கள். கிறிஸ்துவின் நிமித்தம் ஆண்டவர் சொன்னார் மலப்பிரசங்கத்தில் ஒரு காரியத்தை, தேவனுக்காய் துன்பப்படும் தேவ பிள்ளைகள், தேவனுக்கு ஊழியம் செய்த நிமித்தமாக உபத்திரப்படும் தேவ பிள்ளைகள் ஒரு நாள் அதை மறக்கக்கூடாது. இந்த வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 5:11 என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. கிறிஸ்துவின் ஒரு நிந்தையை மோசே அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அது மட்டுமல்ல, அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் எண்ணாகமும் 12ஆம் அதிகாரத்திலே நடைபெறுகிறது. மோசேயுடைய சொந்த சகோதரனாகிய ஆரோனும் சொந்த சகோதரியாகிய மிரியாமும் அவனுக்கு எதிராக வருகிறார்கள். ஆண்டவர் மோசையை கொண்டு மாத்திரம்தானா பேசினார், எங்களை கொண்டு பேசவில்லையா என்று சொல்லி பலவிதமான காரியங்களை சொல்கிறார்கள். மோசே அமைதியாய் சும்மா இருக்கிறான். ஆண்டவர் கோபம் கொள்ளுகிறார். விளைவு மிரியாம் குஷ்டரோகியாய் மாற்றப்படுகிறாள். எனக்கு எதிராக பேசியவளுக்கு ஆண்டவர் தக்க தண்டனை கொடுத்து விட்டார், என்னை ஆண்டவர் அங்கீகரித்து விட்டார் என்றெல்லாம் மோசே அகமகிழவில்லை. அவன் என்ன செய்கிறான் பாருங்கள். எண்ணாகமும் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான் என்று வேதம் சொல்கிறது. மோசே தன் சொந்த சகோதரிக்காக தேவனிடத்தில் கெஞ்சினான். அது மாத்திரமல்ல, தேவ பிள்ளைகளுக்காகவும் அவன் கெஞ்சுகிறான். என்ன கெஞ்சுறான் பாருங்க. ஆண்டவர் இந்த யாத்ராவும் 32ஆம் அதிகாரம் 9 முதல் 14 வசனங்களை நான் இப்பொழுது அதை வாசிக்க நேரமில்லை, நீங்கள் வீடுகளிலே வாசியுங்கள். யாத்ராவும் 32ஆம் அதிகாரம் 9 முதல் 14 வசனம். கர்த்தர் மோசையை நோக்கி, இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், இவங்களை நான் என்ன செய்ய போகிறேன்னா அழிக்க போகிறேன், ஒன்னையே ஒரு பெரிய ஜாதியாக்க போகிறேன்றார். அவன் அதுக்காக சந்தோஷப்படலை. அவன் என்ன செய்கிறான் பாருங்க. ஆண்டவரத்தில் அந்த ஜனங்களுக்காக திறப்பிலே நின்று தேவனோடு போராடி அந்த ஜனங்களை அழிக்கக்கூடாது என்று ஜெபிக்கிறான். தன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்று அவர் சொன்னதை குறித்து அவன் அகமகிழவில்லை. தேவ சித்தம் நிறைவேறுவதற்காக தேவனோடு போராடி தேவ ஜனங்களுக்காக அவன் வைராக்கியமாய் ஜெபிக்கிறான். கடைசியில் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க. யாத்திரை 32:14, அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்ட. இப்படிப்பட்ட ஜனங்கள் இன்றைக்கு தேவை. ஆண்டவரோடு போராடி ஜனங்களுக்காக ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் தேவை. மோசையிடம் அந்த குணம் இருந்தது. கடைசியாக மோசையுடைய தாழ்மையை விவரிக்கும் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். மோசையிடம் தாழ்மையின் குணம் காணப்பட்டது. ஹி வாஸ் ஹம்பிள். நம்மிடத்தில் தாழ்மை காணப்படுகிறதா? தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். 1 பேதுரு 5:5, யாக்கோபு 4:6 வேதம் விதமாய் சொல்கிறது, தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். லூக்கா 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், லூக்கா 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வேதம் விதமாய் சொல்கிறது. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வேதம விதமாய் சொல்லுகிறது. தாழ்மையுள்ளவர்களாக இருப்போம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, குறிப்பாக வாலிப தம்பி தங்கைகள், மோசையுடைய வாழ்க்கையை நீங்கள் கூர்ந்து
கவனியுங்கள். மோசேயுடைய வாழ்க்கையை நீங்கள் படியுங்கள். மோசேயுடைய வாழ்க்கையை குறித்து ஆராய்ச்சி செய்யுங்கள். அந்த வாழ்க்கையின்படி உள்ள குணாதிசயங்கள் எப்படி நீங்கள் நடந்தோம் என்றால் உங்களையும் ஆண்டவர் மோசேயை போல பயன்படுத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கவும் பலவித அற்புத அடையாளங்களை செய்யவும் மோசை பயன்படுத்துவது மாத்திரமல்ல, மோசைக்கும் தேவனுக்கும் ஒரு நெருங்கிய உறவு இருந்தது. அத்தேவர்களாக நீங்கள் மாற வேண்டும். வேணும் பயனற்ற காரியங்களை கொண்டு பொழுதை போக்காதீருங்கள். நேரிடத்திலே ஜெபியுங்கள். மோசை போல தேவனோடு நெருக்கமான ஒரு வாழ்க்கை வாழுங்கள். மோசை போல தேவனுக்காக அரிய பெரிய காரியங்களை செய்யுங்கள். மோசையை பயன்படுத்திய தேவன் உங்களையும் பயன்படுத்துவார். நம்ம ஜெபிக்கலாமா? பல காரியங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு வியாதி உள்ளவர்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். வியாதி உள்ள இடத்திலே உங்கள் கரங்களை வைத்தனோடு சேர்ந்து விசுவாசமாய் ஜெபியுங்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பரம தகப்பனே, என்னையும் மோசையை போல பயன்படுத்தும் என்று கதறுகிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்தாவினாலே அபிஷேகித்து ஆவின் வரங்களையும் வல்லமையும் கொடுத்து மோசையை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தியது போல இந்த சகோதரனையும் இந்த சகோதரியும் எடுத்து பயன்படுத்தும். நன்றி. நீங்கள் அப்படி செய்கிற கிருபைகளுக்காய் நன்றி. வியாதி உள்ள இடத்துல தங்கள் கரங்களை வைத்து என்னோடு சேர்ந்து விசுவாசத்தோடு ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் நோய்களும் பலவீனங்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். Be healed in the mighty name of Jesus Christ. Be healed in the all-powerful name of Jesus Christ. Be healed in the sweet name of Jesus Christ. Be healed in the wonderful name of Jesus Christ. ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்தும். ஒவ்வொருவரையும் தலையில் குடைச்சல் இருக்குது, தாங்க முடியலன்னு சொல்கிற ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த குடைச்சல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். தீராத வயிற்று வலி, ஸ்டமக் பெயின், இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். கட்டிகள், வேண்டாத வளர்ச்சிகள் கரைந்து போகும்படி, உரு தெரியாமல் மறைந்து போகும்படி கட்டளை கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்தும். நீர் அப்படி செய்கிற கிருபைகளுக்காய் நன்றி. டாக்டர்களால் இவர்களுக்கு குழந்தை பிறக்க முடியாது என்று கைவிடப்பட்ட நிலைமையில் இதை பார்த்து கொண்டிருக்கிற தம்பதிகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு அற்புத குழந்தையை அவர்களுக்கு கொடுத்தரலாம். நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரர்களே, நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு அனுப்பி வைங்கள். நான் உங்களுக்காக ஆண்டவருடைய ஊக்கமாக ஜெபிப்பேன். என்னுடைய முந்தைய கடந்த நிகழ்ச்சிகள் மூலமாக அற்புதங்களை, ஆசீர்வாதங்களை, நன்மைகளையோ பயன்களையோ பெற்றிருப்பீர்களானால் தயங்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்கள். நான் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவருக்கு நன்றி செலுத்த, என்றென்று அவருக்கு நன்றியுள்ளவராய் வாழ அது ஏதுவாக அமையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ.